ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வேலையிலேருந்து வந்துட்டேன். வேலையிலேருந்து வரும்போதே நான் மீஷோவில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன். 2 ஆர்டர் போட்டிருந்தேன். ஒன்று saree பிளாக் கலரு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. அப்புறம் கம்பல், இது 2ம் ஆர்டர் போட்டிருந்தேன். saree 599 ரூபா, கம்பல் 149 ரூபான்ட்டு. அந்த கம்பல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த கம்பல் அதனால் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன், ஆர்டர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வர வழியிலே எங்கள் அக்கா பொண்ணு வழியிலே நின்றுட்டு இருந்தா. வீட்டில் போய் பிரிக்கிறதுக்கு கூட விடலைங்க. பாருங்கள், ரோட்லேயே பிரிக்க சொல்லிட்டா. இதுதான் அந்த கம்பல். ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த கம்பல். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, நல்லா கெட்டியாகவும் இருக்குது, நல்லா கனமாகவும் இருக்குது. கல் வச்சுது ஒரு மாதிரி சின்ன ஜிமிக்கை. எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் நான் அதை அது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஒன்று நான் வச்சு பார்த்தேன், ஒன்று நீ வச்சு பாருமானேன். கண்டிப்பாக இந்த கம்பல் என்கிட்ட இருக்காது, கண்டிப்பாக அவள் தான் எடுத்துக்குவா. ஆசைப்பட்டு எடுக்கிறது மட்டும்தான் நான், மற்றபடியெல்லாம் பொண்ணுங்களுக்கே கொடுத்துருவேன். நான் பிடிக்கும், அது ஒரு நாளைக்கு போட்டு பார்ப்பேன், மற்றபடி பொண்ணுங்களுக்கே கொடுத்துருவேன் நான். அவளும் சும்மா கலாய்க்கிறதுக்கு தான் சொல்லிகிட்டு இருந்தா. நானும் கலாய்க்கிறதுக்கு தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே இங்கேயே பிரித்து பார்க்கணுன்னு சொன்னான். சரி, வீட்டுக்கு போகிற வரைக்கும் இவள் விட மாட்டா. எவ்வளோ நல்லா இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சிங்க இந்த சாரீ. பிளாக் கலரு, அதே மாதிரி கோல்டு கலருது. கோல்டுனாக்கா கோல்டு கலரே என்னமோ தெரில, ஏதோ கோல்டு கலர் பார்ட்ரு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப மெலீஸாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதை ஃபோட்டோவில் பார்க்கும்போதே எனக்கு அந்த புடவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. பாருங்கள், வெளியவே பிரித்து காட்ட சொல்கிறா பாருங்கள். உள்ளே போய் நல்லா ஆறா மாதிரி பிரித்து காட்டலாம். அது சரி, அவளா கட்ட போகிறா, நான் தானே கட்ட போகிறேன். அதனால் எங்கே பிரித்தா என்ன, கம்பல் அவள் எடுத்துக்குவா, ஆனால் saree நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு saree பைத்தியம் நான். ஆமாம், அவங்க ட்ரெஸ்ஸு அது இதெல்லாம் போடுவாங்க, நமக்கு இந்த saree மட்டும்தானுங்க. அதனால் நான் பிடிச்சதை உடனே எடுத்துருவேன் நான். உடனே பாருங்கள், அதை போட்டு பார்க்க கூட விடலை. உனக்கு நல்லா இருக்காது, எனக்கு தான் நல்லா இருக்குன்ட்டு பாருங்கள் எப்படி போட்டு பார்க்குறான்ட்டு. எனக்கு செம்ம கோவம். அதனால் அவள் என்னன்றா பாருங்க, ஏன்னா இது உனக்கு போட்டால் நல்லா இருக்காது, இதை நான் எடுத்துக்கிறேன், இந்த பேப்பரை நீ வச்சுக்கோ. கடைசியில் பார்த்தீங்களா எப்படி வந்துச்சின்ட்டு. கம்பலும் எடுத்துக்கினா, புடவையும் எடுத்துக்கினா, அந்த பேப்பரை மட்டும் என் கையில் கொடுத்த, காசு நான் கொடுத்தது. பார்த்தீங்களா, இதுதான் என் நிலமை. பரவாயில்ல விடுங்க, பொண்ணுங்க தானே, பொண்ணுங்க கட்டினா சூப்பராக இருக்கும். நான் ஒரு நாளைக்கு கட்டுவேன், ஆனால் அதுங்க அவங்க தான் வச்சுக்குவாங்க. ஆனால் ஒன்று, இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சுருந்தாக்கா நம்மளுக்கு கட்டுறதுக்கு துணி கூட கிடைக்காதுன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அது எப்படி போனால் எனக்கு என்ன, எனக்கு புடவையும் கம்பலும் மிச்சம், கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னால் நான் கடவுளுக்கு சாபம் விட்றேன் இந்த மாதிரி பொண்ணு கொடுத்ததுக்கு. சும்மா காமெடி தான் சொன்னேன், எட்டி வதைக்க போனேன், மிஸ் ஆகி போச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், குட் நைட்.